டியூட்டி இல்லையா ஓகேடா நான் என்ன பண்ணுறது இது இப்படி அலைய வச்சிருக்கியா அதுதான் போய் கேஸ் போட்டு நீங்கள் வந்து சொல்கிறது இல்லைங்க சார் சொல்கிறது கேளு. நீங்கள் வந்து நல்லா நியூடு ஹாஸ்பிட்டல் இருந்து சொல்கிறது கேளு. இது வரைக்கும் சிசிடிவி கேமரா சொல்கிறத கேளப்பா. உன்னை வந்து என்னன்னா நீ வந்து கேஸ் நடத்தி அக்யூட் வாங்கியிருந்தேன்னா போய் கேஸ் போட்டு தான் சொல்லலாம். அதை கேஸ் நடத்த விடுங்க. நீ தெளிவாக மூவ் பண்ணி நீ காம்ப்ரமைஸ் ஆகிருக்க புரியுதா? 2 பேருமே சமரசம் போகுதுன்னு சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகிருக்க. வெங்கடாச்சல சார் தான் என் வீட்டுக்கு என் ஒய்ஃப் அனுப்பிச்சு விட்டு நீ இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். என் ஒய்ஃபு என் கூட பேசிட்டு இருந்துச்சு கடந்த 2 வருஷமா 29 கோர்ட்டில் கேஸு. என் ஒய்ஃபு மெசேஜ் பண்ணுறது இந்த மாதிரி ஜட்ஜி லீவு நீ கோர்ட்டுக்கு போகாத அப்படின்னு சொல்லி நம்ம கோர்ட்லேயே கேஸ் நடத்த விட மாட்டீங்க இப்படி வாய்தா வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நீ ஒன்று அதான் சார் நான் சொல்லுவேன். ஒரு பெண்ணுக்கு நீ வந்து கோர்ட்டில் போய் 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி கேஸ் முடிச்சிருக்கீங்க. அது அந்த கேஸ் என்ன சொல்லுங்க? 2 பேரும் நம்ம சமாதானமாக போகிறோம். அது அந்த கேஸ் அது அந்த எந்த கேஸாக இருந்தால் என்ன சமாதானம் போகிறதே சொல்லுங்க. சமாதானம் என்னது? அது வந்து சமாதானம் போகிறோம். அது அர்த்தம் புரியுதா? என் ஒய்ஃபு புகழ் சாட்சி ஆயிடுச்சுங்களா? சர்ச்சில் என்ன அது? அரசு தரப்புல வந்து புகழ் சாட்சி எடுத்துருக்காங்க. ஆமாம் விசாரிக்கல. உங்கள் மாப்பிள்ளை இன்ஸ்பெக்டர் வந்து எதுவுமே விசாரிக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் வந்து 320 ஒரு பெட்டிஷன் போட்டீங்க தெரியுமா? அது 2 சமாதானம் போகிறோன்னு சொல்லி சமாதானம் போயிடுச்சு. அது போயாச்சு சார். மே அப்பீல் போகலாம் சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. நீங்களா மேல்முறையீடு போகலாம். கிரெடிட் கேஸ் போட்டீங்கல்ல அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அது சிஜிஎம் கோர்ட்டில் அப்ளை பண்ணலாம். ஹைகோர்ட்டுக்கு போகணும் அவசியம் இல்லை. அதைத்தப்பா நீங்கள் வந்து கட்டிங் கொடுத்து போகலாம் சரிங்களா? நான் சொல்கிறேன் நான் ஏன்னா அங்கே டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் மூவ் பண்ணுறது வந்து என்னென்னா உனக்கு தான் வந்து என்ன சொல்கிறேன் உன்னோட டைம் வேஸ்ட் ஆகுதா? 2 வருஷமாக வேலை போச்சு, சம்பளம் இல்லை. உங்களுக்கே தெரியுமா கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்காரமாக்கும் மாமனாருக்கும் எனக்கு வீட்டுக்காரமாக்கு பிரச்சனையே இல்லை. என் மச்சனை பண்ண வெட்டி சொல்லுவேன் இங்கே வா என் மச்சனை பண்ணவங்க இல்லைன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. நாங்கள் இவங்கிட்ட படித்து சொன்னேன் சார் விசாரணை பண்ணுங்க சார் விசாரணை பண்ணுங்க. 3 வாட்டி என்னை போட்டு அடி பார்த்து வச்சுக்க. 3 வாட்டி சிஎஸ்ஆர் போட்டுருக்காங்களா? 3 வாட்டி வந்து சிஎஸ்ஆர் போட்டு என்ன அதுக்கப்புறம் எப்பயா போட்டுருக்காங்க. அது நல்லா படிச்சு சார் சிஎஸ்ஆர் தப்பு சார். அவங்க சிஎஸ்ஆர் என் மாமனால கம்ப்ளைண்ட் பண்ணல. சிஎஸ்ஆர் ஒன்றும் கிடையாது. 2 பேர் வந்து கூப்பிட்டு வந்து விசாரிச்சு அனுப்பிட்டாங்க. 21 நான் பெரியவளத்தில் இருந்தேன். அதுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கு. அதுதான்ப்பா நீ வந்து 3 சிஎஸ்ஆர் போட்டுருக்காங்க. 3 சிஎஸ்ஆர் சார் சரிப்பா 2 சிஎஸ்ஆர் போட்டுருக்காங்க. என் மாமனார் கொடுத்து அதுக்கு ஒரு சிஎஸ்ஆர், நான் கொடுத்ததுக்கு சிஎஸ்ஆர். அதெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் கொடுக்கலையா? இல்லை சார் நான் கொடுத்தது கோர்ட்டில் கொடுக்கவே இல்லையே. நான் கொடுத்த சிஎஸ்ஆர் பெட்டிஷனு எதுவுமே கோர்ட்டுக்கு போவே இல்லையா? நானும் கம்ப்ளைண்ட் பார்த்துட்டேன். சரி அவரு உங்க பார்க்க சொன்னார்.
சுந்தரவல்லி வீட்டுக்காரர் பேர் யார் வியாஸ் அப்போ சுந்தரவல்லிக்கு வியாஸ் ஒரு மகனா முருகன் அந்த செட்டுக்காரரா ஆர்ஆர் காசு தனியாக எவ்வளோ போடணும் ஆர்ஆர் காசு தனியாக போடணும். பாண்டியன் கூட அங்கே தான் இருந்தார். அவரும் பாண்டியன் ஆர்ஆர் காசு இருக்காங்களா? இல்லை, சுந்தரவல்லியும் பாண்டியன். அது ஹோட்டல் வச்சிருக்கிறது சுந்தரவல்லி, அந்த டீ கடை வச்சிருக்கிறது பாண்டியன். சுந்தரவல்லிக்கு பாண்டியன் கூட பிறந்தாங்க. பூராமே புறம்போக்கு சார். 40 சென்ட். அப்போ பாண்டியன் தனியாக போட்டுருக்கோமா? பாண்டியன் கூட தனியாக அதே அட்ரஸே போட்டுருக்கோம். அதே அட்ரஸ் தான். சுந்தரவல்லிக்கு வியாஸ் ராகுல் வந்து தனியாக இருக்காங்களா? ஆமாம், ராகுல் கம்பம். அவனுக்கு தான் அட்ரஸ் சரியில்லை. ஃபோன் கேட்டால் சொல்லுவாங்க ராகுல். அவனுக்கு கூட ஃபோன் கேட்டால் தெரியலன்னு சொல்லுவாங்க. கம்பம் தெரியும். என்ன வருஷம் ராகுல்? ஏதோ அப்போக்கிட்ட வக்கீல் சொல்லி வந்து பேச வந்தால் அண்ணன் பிடிச்சி கடாயிருக்காங்க. இத்தனை நாள் நீ வக்கீல் சொல்லி வந்து அதுக்கெல்லாம் என் பேர் ஓட்டல் கேட்டு வச்சுருக்காங்க. பார்த்து சொல்லி கடாது ஆர்ஆர் காசு கேட்டால் தெரியுமா? அது கரெக்டாக டோர் நம்பரோட போட்டால் தானே போதும். ஆமாம், அதுக்கு வாங்க பண்ணாங்க. கம்பம் பின்கோடு போட்டால் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் நான் ஃபோன் நம்பர் போட்டு சிவாஜி டீச்சர் அவன் டீக்கடை பேர் ஹோம் செக்யூரிட்டி ஹோம் செக்யூரிட்டி 50 சென்ட் 50 சென்ட்டுமே போகும். டீச்சர் ஹோட்டல் ஆர்ஆர் காசு அந்த வீடு வீட்டுக்கு டிசைன் கிடைக்கும். இந்த வாடகை 50,000-60,000 வாங்குறாங்க. இவர் ராகுல் வந்து இந்த அம்மா சுந்தரவல்லிக்கு என்ன சொந்தம் தெரியல. சிட்னி பையன் சொல்லிச்சு. ஆனால் ஒரே கம்யூனிட்டிலேயே தெரியல. முக்கால்வட்டி தான். ஆனால் ஆர்ஆர் காசு போட்டாலும் ஆர்ஆர் காசு இதே அட்ரஸ் தான். பாண்டியனும் அதே ரெண்டு ஒரே. ஆமாம், பாண்டியனும் இது ஒரே. அவன் அந்த தமிழ்காரன் ராகுல், அவன் எந்த ஊர்? ரொம்ப வடக்குப்பட்டியா? தெற்கு தெரு கம்பவுண்ட் போட்டாலே போயிருப்பா. எது தெரு கரெக்டான தெரு தெற்கு தெரு. கிடச்சிருங்க. அவனை தூக்கி போடுறது. அப்பாவுக்கு நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்க? அவனை கூப்பிட்றாங்க. பார்த்துட்டு சொல்கிறப்பா போட்டு கொடுத்துருங்க. போட்டு கொடுத்துருவா. நீ தான் வந்து போட்டு நேரடியாக பார்த்துக்கிறீங்களா? நாளைக்கு நான் போட்டு போனோம். சரி போட்டு கொடுக்குறேன் நான் சொல்லுவோம்ல. நீயே வந்து குரு அப்படியே அவங்க கேட்டு வந்து எப்படி கொடுக்குறாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஸ்டேட்டஸில் பாருங்கள். ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணி கிட்டத்தட்ட எத்தனை மாதம் ஆச்சு? எஸ்பி ஆஃபீஸில் வந்து இங்கே ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆச்சு. டிஎஸ்பி ஆஃபீஸ் செய்யுது. அப்படி இல்லைன்னா 2 நாளுக்குள்ளே ஃபார்வர்ட் பண்ணியிருந்தோம்.
சரி மற்ற பண்ணலன்னா ஏன் மற்ற பண்ணாது மற்ற பண்ணலன்னா ஏன் பண்ணாதுன்னு போய் கேளு ஹெச்பி சார்கிட்ட போய் கேட்கணுமா? ஏன் நீங்கள் 2 நாள் ஃபார்வர்ட் பண்ணி சரி நான் ஹெச்பி சார்கிட்ட கேட்டுக்கிறேன். டிஎஸ்பி சார் கேட்போம். அதுக்கு கொடுக்கு போட்டு தாரான் எப்போ நான் தப்பாக அனுப்பிச்சுடுறேன் பாருங்க. நீ தான் ஏதாவது ரிட்டனாக சொல்லுங்க நான் ரிட்டனாக அனுப்பிச்சுடுறேன். சரி அதான் எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. நீ எதுக்கு சிஎஸ்ஆர் ஆர்டர் போகிறப்ப அனுப்புல நான் அனுப்பி சிஎஸ்ஆர் கொடுங்க. எதுக்கு செய்ய சார்? நேற்று வந்தான், முந்தா நேற்று வந்தான். சரி நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ரசீது விடுறேன். உங்கள் வீட்டுக்கு வந்து நான் விசாரிச்சு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை சார், நீங்கள் தான் கவர்மெண்ட் நான் எம்ப்ளாயி. நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்து விசாரணை செஞ்சல ஆமாம் வீட்டுக்கு வந்து நீ எழுதி கூட என் சார் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் நான் வரும்போதே உங்ககிட்ட சொன்னேங்க, இந்த மாதிரி மனுவை பதிவு பண்ணி பொது நாட்குறிப்பில் எழுதிட்டு அதை வந்து சம்மன் எடுத்து எனக்கு சம்மன் அனுப்பிச்சி விடுங்க, அப்படி இல்லைன்னா நேரடியாக கொண்டு வருங்க அப்படின்ட்டு. அந்த வேலை யார் செய்யணும்? யார் அந்த வேலை பொதுநாட்டு கூட்டிட்டு போகிறது ரசீது போகிறது யாருடைய வேலை? எனக்கு என்ன சார் தெரியும், இன்ஸ்பெக்டர் சார் உங்களை பார்க்க சொன்னார், நீங்கள் உள்ளே போகணுன்னாங்க வந்திருக்கேன். பார்த்துட்டு இல்லை என்னென்ன பார்த்துட்டு இல்லை ஏன்னா நம்ம என்ன பண்ணுறேன் எஃப்ஐஆர் போடுங்கன்னா ஏன் போட மாட்டேன்? போட்டு தரேன்ப்பா நான் இதெல்லாம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் வேணும். வாங்கிக்கியா இப்போ நான் போட்டு கொடுங்க இப்பயே கொடுங்க. நீ என்ன வந்து எங்கள் டிமாண்ட் வைக்கிறேன் நீங்கள் இப்பயே கொடுங்க நாங்கள் ரெடி பண்ணி எப்போ கொடுத்துடல, நான் கம்ப்ளைண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4 மாதம் 5-6 மாதம் கிட்ட ஆக போகுது. அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணால் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வந்துச்சு தானப்பா எனக்கு சொல்லியிருக்காங்க. சார். எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி எஸ்பி அனுப்பலையா, அவர் கலெக்டர் அனுப்பலையா உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க சரி சொல்லி? அவங்ககிட்ட போய் சொல்லு. தபால் எல்லாம் நீங்கள் தானே வச்சுருக்கீங்க. அவங்ககிட்ட போய் சொல்லு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி போய் அவங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் சார், அவங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். அவங்க அனுப்பிச்சதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை? போட்டு கொடுத்துட்டு நீங்கள் அதையும் போய் எனக்கு சொல்லித் தர மாட்டீங்களா? சார் நீங்கள் தானே சார் கேட்க சொல்கிறீங்க, அங்கே போய் கேளுங்க. அப்புறம் ஏப்பா நானா போய் அவங்க வந்து இங்கே நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்ப சொல்கிறாங்க. எடுக்க மாட்டாங்க எனக்கு நடவடிக்கை எடுங்க, நாளைக்கு அங்கே போய் சொல்லு, நீங்கள் சொல்லுங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படி எனக்கு ரிட்டனாக ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு எழுதி கொடு. ஏட்டை வந்து எங்கள் இந்த மாதிரிலாம் விசாரிச்சான்னு சொல்லி எழுதி கொடு எனக்கு. இது நான் உங்கள் வீட்டில் வந்து விசாரிச்சுன்னா விசாரிக்கலையா? அதான் சார், நீங்கள் ப்ரொசீஜர் படியே வரல. என்ன அதான் எப்படி வரணும்னு கேட்குறேன். சரி சார், வீட்டில் வந்து நீங்கள் தானே விசாரிச்சீங்க, போட்டு ஜீப்பில் வந்து நிறைய வீட்டுக்கு வரணும். வீட்டில் வந்து நீங்கள் தானே விசாரிச்சீங்க, ஆமாம் என்ன விசாரிச்சீங்க? நீங்கள் தான் எழுதணும் நான் ஸ்டேட்மெண்ட். எழுதி அனுப்பிச்சு உனக்கு ஸ்டேட்மெண்ட் போட்டு வரேன். அப்புறம் எப்போ பெட்டிஷனுக்கு பதில் நான் அனுப்பிச்சு விட்றேன்ப்பா. நீ ஏன் என்னை என்ன போடுன்னு இருக்கு சப்போர்ட் பண்ணுற? உன் பெட்டிஷனுக்கு நடவடிக்கை எஃப்ஐஆர் போட சொல்லி தானே சார் டிஎஸ்பி சார் அனுப்பிச்சிருக்காரு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணல சார். பெட்டிஷனுக்கு நடவடிக்கை எடுக்கணும். டிஎஸ்பி சார் சொல்லிட்டு நான் டிஎஸ்பி சார்கிட்ட சொன்னேன், சார் அலைய வைக்காதீங்க சார், நீக்கே போட்டு கொடுங்க சார், நீங்கள் பேசுங்க சார்னு சொல்லி சொன்னேன். ஆமாப்பா நீ போய் வாங்கிக்கப்பா அப்படின்னு அவர் சொன்னார் உன் பெட்டிஷனுக்கு டிஎஸ்பி நடவடிக்கை சார். எடுக்கணும். நடவடிக்கை எடுத்த விவரத்தை உனக்கு தெரியப்படுத்தணும். அதான் சார், எப்போ என்ன ஏது? இப்பயே உடனே பிள்ளை பொருளை எப்படி வர முடியும்? பெறதுக்கு டைம் வேணும்ல. நேற்று தானே முடிச்சுட்டு வந்தேன். நேற்று தானே வீட்டு வந்து விசாரிச்சு வந்தேன். இப்பயே உடனே என்ன நான் விசாரிக்கணும் அதிகாரத்தை சொன்னா அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கலாம் இருக்குல்ல. சாமி எங்க இருக்கியா? தேனி பியூன் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் வாங்க. அவங்களே பேர் கொடுங்க. போடணுமா? அதே சேர்த்து தானே கொடுத்துருக்கேன். அதுதான் இப்போ கோர்ட்டு உனக்கு சொல்கிறேன்ப்பா. கோர்ட்டு உனக்கு ரிப்போர்ட்டை தப்பாலாம் அனுப்பிச்சுடுறேன்ப்பா. நீ இதுக்கே சம்மன் அனுப்பல. எதுக்கு? ஏடிஎஸ்பி சரியா? ஏடிஎஸ்பி சார் இருக்கார்ல சார், சார் நான் கொடுத்ததுக்கு புகார் மனு உங்ககிட்ட இருக்கு. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு பெட்டிஷன் வந்திருக்கு, எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து பெட்டிஷன் வந்திருக்கு சார். பெட்டிஷன் படி என்னங்க சார், பெட்டிஷன் படி நான் என்ன கொடுத்துருக்கேனோ அது படி தேனி பியூன் ஸ்டேஷனில் அடித்து இது பண்ணாங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி, அந்த கம்ப்ளைண்ட் காப்பி உங்ககிட்ட இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரியும். ரெண்டு இருக்கு. ஒன்று வாங்கினா அரை பண்ண கொடுத்துருக்கேன். ரெண்டுமே எனக்கு வேணும். இல்லைப்பா யாரும் அடுத்து சொல்லல. சார் அதான் பெட்டிஷனில் கொடுத்துருக்கீங்க சார். சரி நான் பெட்டிஷனை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் எதுக்கு என்கிட்ட வாயில பேசுறீங்க?
பெட்டிஷன் சார் கொடுத்துருங்க. நேற்று இதுதான் கேட்குறீங்க, நான் சொல்றேன் கேளுப்பா. நேற்று நீ விசாரணை பண்ணி ஒரு நிமிஷம் கேளு. சார் 2 வருஷமாவா சார் படிச்சுட்டு நீ இருக்கீங்க? கேளுப்பா. நீ என் எஸ்பி ரெண்டு ஆஃபீஸ் வருஷம் ஆச்சா? எஸ்பி ஆஃபீஸில் இங்கே ஏப்பா அவங்க அனுப்ப லேட் பண்ண நான் என்ன பண்ண முடியும்? வந்துருச்சு சார், எனக்கு சம்மன் வந்துச்சு. அப்போ யார் அனுப்பணும் சம்மன்? இந்த மாதிரி தேனி ஸ்டேஷனில் விசாரிக்க போங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஷன்லேருந்து எனக்கு வந்துச்சு. சரி அப்போ அவங்க யார் சம்மன் அனுப்புனா இன்ஸ்பெக்டர் இருந்தார், அவர் திரும்ப என்னை அடிப்பார் அப்படின்னு நான் வரல. இப்போ இன்ஸ்பெக்டர் மாற்றியாச்சு, அதனால எனக்கு இவர் எதுவும் அடிக்க மாட்டார் அப்படின்னு எனக்கு நீ தெரிஞ்சு. பெட்டிஷன் எழுதிருக்கீங்களா? நான் பெட்டிஷன் படிக்கிறேன். கலெக்டர் ஆஃபீஸில் வந்துருக்கு சார். அதில் நீ சிசி இங்க வர. நான் உங்ககிட்ட CCTV கேள்வி கேட்டா, கேமரா. நீ பெட்டிஷன் எழுதுறது படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கீங்கன்னு நீங்க சொல்றீங்க. சார் நேற்று தான் என் முன்னாடி படித்து பார்த்தீங்க. ஆமா, பெட்டிஷன் நான் பார்த்து நான் தானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். நான் அதிகாரிகளை கேட்கறேன். சரி, இப்போ உங்களுக்கு என்ன பெட்டிஷன் வேணும்? எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்த பெட்டிஷன் நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன். நீ ஒரு பெட்டிஷன் நான் கொடுக்குறேன். கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்த பெட்டிஷன் எடுத்துகிட்டு வரேன். இங்கேருந்து சம்மன் வந்து எடுத்துகிட்டு வரேன். நான் என்னென்ன இங்கே தபால் போட்டிருக்கேன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், எல்லாமே அனுப்பியிருக்கலாம். அந்த மனு நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த மாதிரி எனக்கு எடுத்து கொடுக்கணும். சரியா? நடவடிக்கை எடுத்துக்கணும். தகவல் சொல்லுங்கள். இன்னைக்கு சாயங்காலம் வர தயவுசெய்து எங்கே வர? ஸ்டேஷன் எதுக்கு வர? அவர் தான் உள்ளே போய் பாருங்கன்னாரு. பார்த்து செய்யலப்பா. அதான்ப்பா சொல்கிறீங்களப்பா. ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அதிகாரிலாம் கேட்கணும். தகவல் சொல்லிட்டு தானே போடுவாங்க. சும்மா அப்படியே நான் எடுத்து டப்பு எடுத்து தான் வச்சு கொடுக்க முடியுங்களா? இப்போ அதிகாரி தான் ஃபோட்டோ டான் பண்ணுறாங்களா? உனக்கு யார் சொல்லுங்க அப்படி அதிகாரி போராட்டம் பண்ணுறாங்க? இல்லை சார், எனக்கு புரியல. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? சார், அவர்கிட்ட நேற்று உங்கள் முன்னாடி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்ன explain? இன்ஸ்பெக்டர் சார் தம்பி, ஒரு நிமிஷம் கேளு. அவங்க கேஸ் போட வேண்டிய வேலை வந்து எங்க வேலை. அதான் சார் போட்டு கொடுக்கல. நாங்க போட்டு தருவோம். நீ வந்து இப்பயே கொடுக்கும்போது எங்களை வந்து கேட்கக்கூடாது. இப்பயே கொடுக்கல சார், இது கொடுத்து அப்போ இருந்து கம்ப்ளைண்ட் ஏன் இவ்வளவு நாள் நீ வந்து விட்டுட்டு உட்கார்ந்திருந்த வீட்டுல? சார். அப்போ அப்ப இன்ஸ்பெக்டர் இருந்தார், அடிப்பார். அவர்தான் வீடுன்றாரு. அப்ப அவர் இருந்து சொல்லி விட்டு போயிட்டு அவர் போன முன்னாடி நான் இடிச்சா வந்து எங்க மேல வந்து அடி சார். யாரு அடி வச்சா? சார் அப்போ நீதி அரசர் ரிமாண்ட் ஆர்டர் எழுதிட்டார் அடிச்சதெல்லாம். அவர்கிட்ட சிசிடிவி கேமரா கொண்டு வந்து காட்ட வேண்டியது சார் கோர்ட்டில். நீதி அரசர் ரிமாண்ட் போட்டு நீ அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் நீங்கள் கோர்ட்டில் வந்து காட்ட வேண்டியது சார். சிசிடிவி கேமரா அடிக்கலன்னா நீங்க எதுக்கு நீ வந்து கோர்ட்ல வந்து நீங்க எதுக்கு சொல்றீங்க? சார், நீங்கள் தானே சார் காட்டணும் எவிடன்ஸ் அவர் எல்லாம். கோர்ட்ல இருந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கல. கோர்ட்டில் வந்து அவங்க எப்படி சார் ஆர்டர் போடுறாங்க? நீங்கள் தான் சார். நீங்கள் தான் நீங்க சொல்றது எடுத்த நாங்க வேலை செய்யறேன் சார். பொதுமக்கள் பப்ளிக் அதனால நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். டிஎஸ்பி சார் எஃப்ஐஆர் போட சொல்லி இங்கே அனுப்பிச்சி விட்டாரு. கலெக்டர் சாரும் நடவடிக்கை சொல்லி இங்கே அனுப்பிச்சிருக்காரு. எஸ்பி சாரும் இங்கே நடவடிக்கை சொல்லி அடக்கி வச்சு இத்தனை நாள் நாங்கள் வந்து தபால் போஸ்ட் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும். தபாலா தான் அனுப்பிடுங்க. நாங்க உங்களுக்கு தபால் அனுப்புறோம். எஃப்ஐஆர் போட்டு அனுப்புறோம். எஃப்ஐஆர் போட்டு அனுப்புறா. எஃப்ஐஆர் கையெழுத்து போடுவோம் நம்ம. எதுக்கு நீ போடுறா? போடாம என்ன சொல்லாத எஃப்ஐஆர் சொல்லாம. சார், எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷனில் தான் சார் வந்து கையெழுத்து போட முடியும். ஆமா. அப்போ வீட்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா லெட்டரும் நீ தபால கையெழுத்து நானே சார், அது நான் என்னோட புகார் மனு நான் கொடுத்ததை நீங்கள் வாங்க மாட்டீங்களா? தபால் உங்களுக்கு நாங்க கையெழுத்து போட்டு அனுப்புறோம். நான் கையெழுத்து போடணும்ல சார் எஃப்ஐஆரில். உனக்கு வர கையெழுத்து நீ வாங்கி ரிசீவ் பண்ணி கையெழுத்து போட்டு வச்சுக்க. சார், போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும் சார் எஃப்ஐஆர். யார் சொன்னது போலீஸ் கையெழுத்து போடணும்னு? யார் சொன்னது போலீஸ் கையெழுத்து போடணும்? நீ அனுப்புற லெட்டர்லாம் வீட்டில் கையெழுத்து கொடுத்தா தபால் அனுப்பிச்சு வர. அப்போ எஃப்ஐஆரில் கம்ப்ளைண்ட் கையெழுத்து போடணும்னு அவசியம் இல்லை சார். நாங்கள் அதை எழுதிக்கிறோம். நீ கையெழுத்து போடுறதுல மனுதாரருக்கு வந்து இந்த மாதிரி தபால் மூலம் அனுப்பி வைப்போம். நாங்கள் எழுதிக்கிறோம். அதில் எழுதிக்கலாம். எழுதலாமல் எழுதக்கூடாது. நீ எல்லா வேலையும் வீட்டில் உட்காந்து தபால் தானே அனுப்புற. உன் பெட்டிஷன் நடவடிக்கை நாங்கள் இந்த தபாலே அனுப்புகிறோம். நாங்கள் ஏதாவது நீ அனுப்ப பெட்டிஷன் கொஞ்சம் வீட்டில் வந்து நாங்கள் தொந்தரவு பண்ணுறோம். ஏன் நீ பெட்டிஷன் இந்த மாதிரி ஸ்டேஷனில் இந்த ஸ்டேஷனில் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எந்த பண்ணுறேன். வருஷம் அடிச்சிருக்க? எந்த வருஷம் அடிச்சிருக்க? 18/10/21 விட்டுட்டு 22வது வருஷத்துல விட்டுட்டு 23வது வருஷத்துல வந்து அவனுக்கு வந்து நானும் வந்து கேட்கறது. எஸ்பி சார்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. அப்போ அவர்கிட்ட கேளு போய் எஸ்பி சார்கிட்ட. நான் உங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன நடக்குதுன்னு கேளு அவர்கிட்ட போய். சார், எஸ்பி சார் மேலேயே பழி போடாதீங்க சார். நான் என்ன பண்ணிவிட்டேன்? நீ தானே சொன்னேன். சார், இந்த ஸ்டேஷனில் அடித்தா அவரே அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்போ அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்குது எஸ்பி சாருக்கு. நான் கொடுக்கல சொல்லலை. அப்புறம் அவர்கிட்ட போய் கேளு அவர்கிட்ட போய் கேளுன்னா அவர் அனுப்பிச்ச
இப்போ டிஎஸ்பி சார் மதிக்க மாட்டீங்களா நீங்கள்? நான் இப்போ மறக்க மாட்டேங்க சார் அவர் தான் எஃப்ஐஆர் போட்டு வாங்கிக்கணும்னு சொல்லி நீ போப்பா போட்டு அப்படின்ட்டு. தரணும் தானே சொல்கிறேன். அப்போ போட்டு கொடுங்க எஃப்ஐஆர். நான் போட்டு தரேன். சரி சார் இன்னைக்கு சாயங்காலம் வரேன், எனக்கு போட்டு நீங்கள் ஒரு கொடுங்க. நிமிஷம் கேளு. நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போட்டு கொடுங்க, கம்பல் பண்ணுற வேலை உங்கள் வேலை கிடையாது. சார் 2 வருஷமாக போட்டுக்கிட்டு 2 வருஷமா நீ எங்கே வேணப்பா கேட்காம நானும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். யார்கிட்ட கேட்டேன்? தகவல் அறிவு உரிமைச்சட்டத்தில் கேட்டுக்கிட்டு. அப்போ தகவல் உரிமைச்சட்டத்தில் எஃப்ஐஆர் கேட்டு வாங்கிக்க. சார் இப்படிலாம் பேசாதீங்க. என்ன நீ கேட்கறது கூட தபாலே வீட்டில் உட்காந்து கேட்பேன். நான் மட்டும் உனக்கு போட்டு இங்கே வந்தது அலைய வைக்கிறீங்களே, நாளைக்கு அங்கே போனால் அங்கே அலைய வைக்கிறீங்க, இங்கே வந்தால் இங்கே அலைய வைக்கிறீங்க. வேலை வெட்டி போகாமல் 2 வருஷம் இதே வேலையாகவே நீங்கள் வேலை வெட்டிக்கோங்க. நாங்கள் யாரும் போகக்கூடாது. நாங்கள் யாரும் ஆர்டர் போட்டு போகணுங்க. அப்போ நீங்கள் தானே போய் கேஸ் போட்டீங்க. அதை நான் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிக்க போய் கேஸ். கோர்ட்டில் எப்படி நான் தான் எவிடன்ஸ் கொடுக்குறேன்னா எப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அதிகாரி இருக்காரு. நிமிஷத்துக்கு கேளு. போய் கேஸ் நீங்கள் கோர்ட்டில் தான் வந்து வாதாடி ஜெயிச்சு கட்டணும். எங்கிட்ட வந்தா நான் நீங்கள் எவிடன்ஸ் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு தான் நான் கேட்குறேன். இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், கம்ப்ளைண்ட்டுக்கு அதுக்கு வந்து நான் கொடுக்குறேன். தம்பி உங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு விசாரிச்சுட்டு நாங்கள் சொல்லுவோம். சரியா? நீங்கள் வீட்டை போயிட்டாங்க. சும்மா உட்காந்து கோர்ட்டில் நடந்த மேடம் வந்து என்கிட்ட ஆர்குமெண்ட் கூட நான் பதில் சொல்ல முடியாது. உனக்கு பதில் தான் வேணும். நீ கொடுத்த பெட்டிஷன் வந்து உனக்கு பதில் வரும். வீட்டுக்கு தேடி வரும். சரியா? அப்போ டிஎஸ்பி சார் சொல்லுங்க எஃப்ஐஆர் போட்டு. அதுலேயே அவர்கிட்ட கேட்டு இப்போ டிஎஸ்பி ஆஃபீஸ் போவோம். நீ அவர்கிட்ட போகிறதுக்கு ஏன்கிட்ட இப்போ உத்தரவு வாங்கிட்டு போகிறேன். இல்லை சார் நீங்கள் அவர்கிட்ட தானே போய் கேட்க சொன்னீங்க. யார்கிட்ட கேட்க சொன்னீங்க? டிஎஸ்பி சார் நீ தானே போய் கேட்குற முடியும். நான் பார்த்து நான் கேட்குறேன்னு சொல்லவே இல்லையே. நானும் போய் அவரை வாரன்னு சொல்லவே இல்லையா? இப்போ தான் நான் சொல்லி போனேன். நீ கேட்டதுனால நான் சொன்னேன். இப்போ எஃப்ஐஆர் போட ஏங்க, நீ பேசுறதுல ஏதாவது உங்க தேனி ஸ்டேஷனில் அடித்து சித்திரவதை பண்ணுவாங்க. பேசுனா யாருக்கு எஸ்பி சும்மா எனக்கு ஒரு எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் என் ஒய்ஃப் மிரட்டு டவுரி கேஸ் போட வச்சாங்க இந்த தேனி ஆமா. ஸ்டேஷன். இப்ப நீ வந்து சொத்து எழுதி வைக்க மாட்டேன்டா. நான் உன் பொண்டாட்டி சொல்லி உன் மேலே கேஸ் போட வச்சிருக்கேன். உன் பொண்டாட்டியோட உன் மேலே கேஸ் கொடுத்து நாங்களா கேஸ் கொடுத்தோம். என் ஒய்ஃப் இப்படி சார் கேஸ் கொடுப்பேன். வேற யார் கொடுத்தது? நான் கௌரி கேஸ் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? 13ஆம் தேதி நான் தம்பி இங்க எஸ்பி சார்ட்ட நான் கொடுத்தேன். அந்த பெட்டிஷனுக்கு என்னாச்சு? எஃப்ஐஆர் போடவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் தான் கம்ப்ளைண்ட் எடுத்து எத்தனை எத்தனை வருஷம் இந்த மாதிரி உட்காந்து வேடிக்கை வந்து இப்போ வந்து என்கிட்ட வந்து சார் எத்தனை வருஷம் ஆனாலும் கம்ப்ளைண்ட் தான். நீங்க நடவடிக்கை எடுக்காம இருந்தீங்கன்னா நான் என்ன சார் போடாம இத்தனை வருஷமா நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க. நீ கோர்ட்ல வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு போய் ஃபைல் பண்ணணும். போய் நான் சார் கோர்ட்டுக்கு போனோம், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. எஸ்பி சார் நீங்க எனக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. எங்களால் நடவடிக்கை உனக்கு தர முடியாதுப்பா. ஏன் உனக்கு அதுக்கு நான் தரேன். சார் பப்ளிக் கொடுக்கணும். நான் உங்க வீட்டுக்கு வந்து நீங்க பொதுமக்கள் பொதுமக்கள் இல்லப்பா. பொதுமக்கள் வந்து விசாரிச்சுனா விசாரிக்கலையா? அதுதான் எனக்கு அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுவா உட்காருங்க. நீங்க ஏன்ட்ட வந்து இந்த மாதிரி விசாரிச்சாரு? அதான் இங்க வா உட்காரு. என்ன விசாரிச்சீங்க? நேத்து நீ கேட்டுக்கு தானே பிறந்த என்ன விசாரிச்சு? நீங்க தான் சம்மன் எதுவுமே கொடுக்கல. எனக்கு சீசர் கொடுங்க. நீங்க நீ எழுதி புகார் மனு நான் அனுப்பிச்சீங்களா? சிஎஸ்ஆர் தரேன். நீ எழுதி கொடுத்து எனக்கு எழுதி கொடு. அதான் சார் அது என்ன விசாரிச்சீங்க? நேத்து என்ன விசாரிச்சு? அது எதுவுமே நான் தான் உங்ககிட்ட இங்கேயும் சொல்லிட்டேன் அங்கேயும் சொல்லிட்டேன். மட்டும் வீட்டுக்கு நீங்களாம் வர உனக்கு ரசீது போட்டு கொடுத்துடணும். சார் எஃப்ஐஆர் போட்டு கொடுக்கு டிஎஸ்பி சார் தான் சார் சொன்னாரு. எஃப்ஐஆர் போட்டு வாங்கிக்கணும். சொன்னார்ல ஆ சொன்னார்ல ஆமா. செஞ்சு கொடுப்போம் அவ்வளோதான். போயிட்டு வா. சரி சார் இப்போ நான் அங்கே இப்போ டிஎஸ்பி சார் ஏன்ப்பா நீ அவர்கிட்ட கொடுக்க ஏன்கிட்ட உத்தரவு வாங்க? சரி சரி சார் ரொம்ப நன்றி.